பொங்கல் திருநாள் என்பது தமிழர்கள் அனைவருக்குமான திருவிழா என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் வாழ்த்து மடல் வெளியிட்டுள்ள அவர், ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா தாக்கம் இருந்ததாகவும் அதன் பிறகு நிரந்தர கொரோனா போல தமிழ்நாட்டின் மீதான ஒன்றிய அரசின் வஞ்சகம் தாக்கிக் கொண்டே இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அனைத்தையும் கடந்து நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில், உழவர்கள் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அதிமுக ஆட்சி காலங்களில் பல திட்டங்கள் சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டதாகவும் அதனை பெருமையோடு சுட்டிக்காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி கலந்து கொண்டார். பள்ளியில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ராகுல் காந்திக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரசின் கிருஷ் ஓடங்கர், செல்வ பெருந்தகை, திமுக எம்பி ஆர். ராசா ஆகியோர் பங்கேற்றனர். ஆட்சியில் உள்ளவர்கள் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட ஜனநாயக கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மாணவி ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசின் கொள்கைகளை ஏற்காதவர்களை ஆட்சியில் உள்ளவர்கள் மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார். பாஜகவை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ராகுல் காந்தி ஜனநாயகம் விவகாரத்தில் கருத்து கூறியிருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவையில் பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பராசக்திக்கு 130 வெட்டுகள் கொடுக்கப்பட்டது என்று தான் கேள்விப்பட்டதாகவும், காங்கிரஸ் நெருக்கடி நிலையை கொண்டு வந்து ஜனநாயகத்தின் குரல் வளையை நெறித்ததாகவும் சாடினார். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கனிமொழி, சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இன்று முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். சென்னையில் தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 20 இடங்களில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகளில் உணவு திருவிழாவும் இடம்பெறும் என்றும் சுமார் 1500 கலைஞர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் கோரிக்கை வைத்திருக்கிறார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றிய முதல்வர் ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம், சத்துணவு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், கரும்பு விவசாயிகள் உள்ளிட்ட மேலும் பல துறைகள் சார்ந்த கோரிக்கைகளையும் திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவின் ராமதாஸ் அணி இணைவதற்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் பாமக ராமதாஸ் அணி இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருமாவளவனின் கருத்தை அறிய திமுகவின் சார்பில் முற்பட்ட போது அவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பாமக அல்லது பாஜக இடம்பெறும் எந்தவொரு கூட்டணியிலும் விசிக அங்கம் வகிக்காது என்று திருமாவளவன் ஏற்கனவே கூறியுள்ளார். தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்றும் அதில் கூட்டணி தொடர்பாக ஆலோசித்து மகத்தான கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இவ்வாறு கூறினார். தவிக தலைவர் விஜயை வரும் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பான வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். பின்னர் அவர் சென்னை திரும்பிய நிலையில் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே ஜனநாயகம் திரைப்பட தணிக்கை சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை பொங்கல் அன்று உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. காங்கிரஸ் தொடர்பான தங்களது பழைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என தவிக இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயகன் விவகாரத்தில் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி கூறினார். அப்போது ஜனநாயகன் படத்துக்கு பாஜக நெருக்கடி கொடுக்கிறதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பொங்கல் பண்டிகையின் போது மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதும் மிகுந்த கவலை அளிப்பதாக முதல்வர் கூறியுள்ளார்.
தமிழ் மொழி, தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டிற்கு தொண்டாற்றியவர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு விருதுகளை அறிவித்துள்ளது. அதன்படி 2026 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது முதுமுனைவர் மு.பெ. சத்தியவேல் முருகனாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அம்பேத்கர் விருது எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கும், காமராஜர் விருது எஸ்.எம். இதயத்துல்லாவிற்கும், பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கும் வழங்கப்பட உள்ளது. பாரதிதாசன் விருது கவிஞர் யுக பாரதிக்கும், திருவிக விருது வே. இறையன்பு ஐஏஎஸ்க்கும், கலைஞர் விருது விடுதலை விரும்பிக்கும் வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து ரயில் மற்றும் பேருந்துகள் மூலமாக சுமார் 15 லட்சம் நபர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கடந்த 3 நாட்களில் அரசு பேருந்துகள் மூலமாக மட்டும் 4,88,000 நபர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதனால் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சென்னை தீநகரில் சாலையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பத்மாவுக்கு சாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை வழங்கினார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த பத்மா, நகையை தொலைத்தவரின் கவலையையும் வருத்தத்தையும் மனதில் வைத்துத்தான் நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக தெரிவித்தார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடிக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அதிக நேரம் களத்தில் நின்று விளையாடும் சிறந்த காளைக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முறைகேடுகளை தடுக்க டோக்கன்களில் QR குறியீடும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள பிரிட்டனைச் சேர்ந்த மேயர் ஒருவர் மதுரைக்கு வந்திருக்கிறார். கிம்பர்லி பகுதியின் மேயர் சாரா ஹெய்ட் மற்றும் துணை மேயர் கிளிஃப் ஆகியோருக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த குழுவினர் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளவுள்ளனர். அதோடு அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் நேரில் கண்டுகளிக்க உள்ளனர். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட யானைகள் புத்துணர்வு முகாமை மீண்டும் தொடங்காதது ஏன் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானைகள் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல வனத்திலிருந்து தாயை பிரிந்த குட்டி யானைகளை முகாமில் பராமரித்து காட்டில் விடுவது தொடர்பாகவும் நீதிமன்றம் அறிக்கை கேட்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலின் முக்கிய திருவிழாவான மகரவிளக்கு இன்று மாலை நடைபெறவுள்ளது. பந்தளத்திலிருந்து வரும் புனித திருவாபரணங்கள் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்படும். அதனைத் தொடர்ந்து பொன்னமலமேட்டில் மகர ஜோதியை காண தமிழகம், ஆந்திரா என பல மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சன்னிதானம் மற்றும் புல்மேடு உள்ளிட்ட 9 இடங்களில் தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மும்பை நகரம் குறித்த அண்ணாமலையின் கருத்து தவறானது என்றும் அவர் அவ்வாறு பேசியிருக்கக்கூடாது என்றும் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். ஆளும் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிவசேனையின் தலைவர் ஷிண்டே மும்பையை மகாராஷ்டிராவிலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறியுள்ளார். தனிநபர்களின் கருத்து கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். கேரளாவின் பெயரை மாற்றும் கேரளம் என மாற்றும் மாநில அரசின் முடிவுக்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பிரதமர் மோடிக்கும் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கும் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். மத அடிப்படையில் மாநிலத்தை தனித்தனி மாவட்டங்களாக பிரிக்க கோரும் தீவிரவாத சக்திகளின் முயற்சிகளை தடுக்க இந்த பெயர் மாற்றம் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். புதுப்பானையில் பொங்கல் வைத்த கல்லூரி மாணவிகள் நடனமாடி உற்சாகமாக பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர்.
சுதந்திரம் அடைந்தது முதல் 78 ஆண்டுகளாக டெல்லி சவுத் பிளாக்கில் இயங்கி வந்த பிரதமர் அலுவலகம் முதன்முறையாக சேவா தீர்த்து என்ற புதிய வளாகத்திற்கு மாற்றப்படுகிறது. புதிய நாடாளுமன்றத்தை தொடர்ந்து நவீன வசதிகளோடு உருவாக்கப்பட்டுள்ள இந்த வளாகம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. பழைய அலுவலக கட்டடங்கள் இனி அருங்காட்சியகங்களாக மாற்றப்படும். ஜனவரி 27ஆம் தேதிக்குள் அனைத்து பிரிவுகளும் முழுமையாக இங்கு மாற்றப்பட இருக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச பிரிவின் துணை அமைச்சர் சுன் ஹயான் தலைமையிலான குழு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்தது. சீன குழுவினர் பாஜகவின் பொதுச் செயலாளர் அருண் சிங் தலைமையிலான குழுவுடன் கலந்துரையாடினர். எல்லையில் சீனா சட்டவிரோத கட்டுமான பணி மேற்கொண்டுள்ள நிலையில் இது தவறான சமிகையாக அமையும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத் தெரிவித்தார். வட இந்தியாவில் நிலவும் கடும் குளிர் அலை காரணமாக குருகிராமில் 0.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இது கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவாகும். டெல்லியில் 3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறைந்திருக்கும் நிலையில் மலை பிரதேசங்களான சிம்லா மற்றும் முசோரியை விட சமவெளி பகுதிகளில் அதிக குளிர் நிலவுகிறது. கடும் உறைபனி உருவாவதால் பயிர்கள் மற்றும் வாகனங்கள் மீது பனிப்படலம் படிந்திருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களுக்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது தேர்தல் ஆணையர் பதவியில் இருப்பவர் அல்லது இருந்தவர் மீது அவர்கள் தங்களது அதிகாரப்பூர்வ கடமைகளை செய்யும் போது செய்த செயல்கள் அல்லது பேசிய வார்த்தைகளுக்காக எந்தவொரு நீதிமன்றமும் சிவில் அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்கவோ அல்லது தொடரவோ முடியாது என்று சட்டப்பிரிவு 16 தெரிவிக்கிறது. ஊழல் தடுப்புச் சட்டம் 1988 பிரிவு 17A தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் விசாரணைக்கு அரசின் முன் அனுமதி தேவையில்லை என்றும் அந்த பிரிவு அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் நீதிபதி நாகரத்னா கூறினார். இதற்கு மாறாக நீதிபதி விஸ்வநாதன் அந்த பிரிவை ரத்து செய்வது தீங்கு விளைவிக்கும் என்றும் அது நடைமுறையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனால் வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்தின் இறுதி தீர்ப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. பெருநாய்களை தத்தெடுக்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வாதிட்ட நாய் பிரியரின் வழக்கறிஞரிடம் பெற்றோர் இல்லாத குழந்தைகளை ஏன் தத்தெடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நாய்களுக்காக வாதாடுபவர்கள் மனிதர்களுக்காக, குறிப்பாக பெற்றோர் இல்லாமல் தெருக்களில் உள்ள குழந்தைகளுக்காக ஏன் இவ்வாறு முயற்சிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பி கவலை தெரிவித்தார். கர்நாடகா வந்த ராகுல் காந்தியை அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தனியாக சந்தித்து உரையாடினார். மைசூருவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை டி.கே. சிவக்குமார் சந்தித்தார். ஹெலிபேட் தளத்தில் இருவரும் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினர். முதல்வர் பதவி விவகாரத்தில் சித்தராமையா டி.கே. சிவக்குமார் இடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி பிரியங்கா காந்தி தலைமையில் அம்மாநிலத்தில் மீண்டும் தீவிரமாக பணியாற்ற தொடங்கியுள்ளது. பிரியங்காவின் பிறந்த நாளை ஒட்டி அறிவிக்கப்பட்டுள்ள 100 நாட்கள் செயல் திட்டத்தின்படி மாநிலம் முழுவதும் சுமார் 1 கோடி மக்களை சந்திக்கும் நோக்கில் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்திருக்கிறது. தெலங்கானாவில் அரசு ஊழியர்கள் தங்கள் முதிய பெற்றோரை முறையாக பராமரிக்க தவறினால் அவர்களது மாதச் சம்பளத்திலிருந்து 15% தொகையை பிடித்து நேரடியாக பெற்றோரின் வங்கிக் கணக்கிற்கே செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீண்டும் எச்சரித்துள்ளார். அசாம் மாநிலத்தின் பிரணாம் சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்படும் இந்த திட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட பெற்றோர் புகார் அளிக்கும் பட்சத்தில் விசாரணை நடத்தப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் கடந்த ஓராண்டில் மட்டும் 1250 கோடி ரூபாய் மதிப்புக்கு சைபர் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக அதிர வைக்கும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடெங்கும் ஓராண்டில் நடைபெற்ற சைபர் குற்றங்களின் மதிப்பு சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்றும் இது ஒரு சிறிய மாநிலத்தின் பட்ஜெட்டுக்கு இணையானது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பிளிங்கிட் மற்றும் ஜெப்டோ நிறுவனங்கள் 10 நிமிட டெலிவரி சேவையை விளம்பரங்களில் இருந்து நீக்கி தற்காலிகமாக ரத்து செய்துள்ளன. விரைவு விநியோக முறையால் டெலிவரி ஊழியர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் சாலை விபத்து அபாயம் அதிகரிப்பதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கவலை தெரிவித்திருந்தார். அரசின் அறிவுறுத்தலை தொடர்ந்து ஊழியர்களின் பாதுகாப்பையும் மேம்பட்ட பணிச்சூழலையும் உறுதி செய்யும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஊழல் மூலம் பெற்ற சொத்துக்களை இளைஞர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி பி.வி. நாகரத்னா தெரிவித்திருக்கிறார். பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் வருமானத்திற்கு அப்பாற்பட்டு சேர்த்த சொத்துக்களை ஏற்காமல் புறக்கணிப்பதே நாட்டுக்கும் நல்லாட்சிக்கும் சிறந்த சேவையாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பேராசை மற்றும் பொறாமையை நீக்கி ஆன்மீக பக்குவம் வளர்த்தால் மட்டுமே
ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என்றும் ஊழல் ஜனநாயகம் மற்றும் பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் நீதிபதி நாகரத்னா விளக்கினார். அமெரிக்கா சுதந்திரம் பெற்றதன் 250வது கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையிலும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையிலும் பாதுகாப்பை அந்நாடு அதிகரித்துள்ளது. குறிப்பாக ட்ரோன்களை கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக உளவு தகவல்கள் வந்துள்ள நிலையில் அதனை சமாளிக்க $115 மில்லியன் செலவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ட்ரோன் எதிர்ப்பு கருவிகள், பாதுகாப்பு மென்பொருட்கள், லேசர் கருவிகள், மைக்ரோவேவ் கருவிகள், இயந்திர துப்பாக்கிகள் என்று ஏராளமான தற்காப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. உலக செஸ் அரங்கில் குகேஸ் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக உலக சாம்பியன் என அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் வெஸ்லி சோ பாராட்டியுள்ளார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபிடே வணிக லாபத்திற்காக பல புதிய உலக பட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரம்பரியமான கிளாசிக்கல் உலக சாம்பியன் பட்டத்தின் மதிப்பை குறைப்பதாக அதிருப்தி தெரிவித்திருந்தார். குகேஷ் தனது அபார உழைப்பால் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள நிலையில் மற்ற புதிய பட்டங்கள் எதுவும் அவரது பட்டத்துக்கு இணையாகாது என்றும் வெஸ்லி சோ குறிப்பிட்டுள்ளார். வாத்தியார் திரைப்படம் குறித்து பேசிய நடிகர் கார்த்தி பல தடங்கல்களுக்கு பிறகே இந்த படம் வெளியாவதாக கூறினார். தடங்கள் தனக்கு புதிதல்ல என்றும் தனது முதல் படமே பல தடங்கல்களை கடந்துதான் வெளியானது என்றும் கூறினார். நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாதவை குறித்து கவலைப்படக்கூடாது என்று குறிப்பிட்ட கார்த்தி விஜயின் ஜனநாயகன் படம் தாமதமானாலும் சரியான நேரத்தில் வெளியாகும் என்று கூறினார். இயக்குநர் ரா சரவணன் எழுதிய சங்காரம் நூல் அறிமுக விழா சென்னையில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் சசிகுமார், சூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சூரி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் புத்தகங்களும் கதைகளும் அழிவதில்லை என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய நடிகர் சசிகுமார் ஆஸ்கர் வாங்கிய உணர்வை நந்தன் படம் பெற்றுத் தந்ததாக தெரிவித்தார். ஊழல் மூலம் பெற்ற சொத்துக்களை இளைஞர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா கூறினார். பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் வருமானத்திற்கு அப்பாற்பட்டு சேர்த்த சொத்துக்களை ஏற்காமல் புறக்கணிப்பதே நாட்டுக்கும் நல்லாட்சிக்கும் சிறந்த சேவையாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பேராசை மற்றும் பொறாமையை நீக்கி ஆன்மீக பக்குவம் வளர்த்தால் மட்டுமே ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என்றும் ஊழல் ஜனநாயகம் மற்றும் பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் நீதிபதி நாகரத்னா விளக்கினார். ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 17A தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் விசாரணைக்கு அரசின் முன் அனுமதி தேவையில்லை என்றும் அந்த பிரிவு அரசியலமைப்பிற்கு எதிரானது என்றும் நீதிபதி நாகரத்னா தெரிவித்தார். இதற்கு மாறாக நீதிபதி விஸ்வநாதன் அந்த பிரிவை ரத்து செய்வது தீங்கு விளைவிக்கும் என்றும் அது நடைமுறையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனால் வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்தின் இறுதி தீர்ப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. வட இந்தியாவில் நிலவும் கடும் குளிர் அலை காரணமாக குருகிராமில் நேற்று 0.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இது கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவாகும். டெல்லியில் 3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறைந்துள்ள நிலையில் மலைப்பிரதேசங்களான ஷிம்லா மற்றும் முசோரியை விட சமவெளி பகுதிகளில் அதிக குளிர் நிலவுகிறது. வானம் மேகமூட்டமின்றி தெளிவாக இருப்பதால் வெப்பம் வெளியேறி கடும் உறைபனி உருவாவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் பயிர்கள் மற்றும் வாகனங்கள் மீது பனிப்படலம் படிந்துள்ளது. வரும் நாட்களில் குளிர் மேலும் அதிகரிக்கும் என்பதால் பொதுமக்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு குளிர்காலம் வழக்கத்திற்கு மாறாக வறண்டு காணப்படுகிறது. டிசம்பரில் 84.8 விழுக்காடு மற்றும் ஜனவரியின் முதல் 10 நாட்களில் 84 விழுக்காடு மழை பற்றாக்குறை பதிவாகியுள்ளது. இதனால் மலைகளில் பனிப்பொழிவு இன்றி சமவெளிகளில் வறண்ட குளிர் நிலவுகிறது. கேரளாவின் பெயரை மாற்றும் ஆளும் இடதுசாரி அரசின் முடிவுக்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பிரதமர் மோடிக்கும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கும் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் கடிதம் எழுதியிருக்கிறார். மத அடிப்படையில் மாநிலத்தை தனித்தனி மாவட்டங்களாக பிரிக்க கோரும் தீவிரவாத சக்திகளின் முயற்சிகளை தடுக்க இந்த பெயர் மாற்றம் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கேரளாவில் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கேரளம் என்ற பெயர் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே இவ்விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு பெயர் மாற்றத்திற்கு உதவ வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றக் கோரிய மாநில சட்டமன்றத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு முன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அரசமைப்பு சாசனத்தின் 8வது பிரிவில் மாற்றம் செய்யவும் மத்திய அரசை கேரள அரசு கேட்டுக் கொண்டிருந்தது. கிருஷ்ணகிரி அருகே திப்பனப்பள்ளி சமத்துவபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உரியடிக்கும் நிகழ்ச்சியில் மண்பானையை 4 முறை அடித்தும் உடையாத நிலையில் 5வது அடியில் அது லேசாக உடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஹொசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பானையை முழுமையாக உடைத்தார். இந்த நிகழ்வை ஏராளமான பொதுமக்கள் நேரில் கண்டு மகிழ்ந்தனர்.
முன்னதாக விழாவில் இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் இணைந்து சமத்துவ திராவிட பொங்கல் வைத்தனர். மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இதுவரை 10.5 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. நடை திறக்கப்பட்ட டிசம்பர் 30ஆம் தேதி முதல் 12 நாட்களில் 10.5 லட்சம் பக்தர்கள் தரிசனம் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கடந்த 5ஆம் தேதி 1,05,680 பக்தர்களும், 6ஆம் தேதி 1,07,967 பக்தர்களும், 7ஆம் தேதியன்று 91,333 பேரும் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் 400 ரூபாய் விலை உயர்ந்து 1,05,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல 1 கிலோ வெள்ளி 5,000 ரூபாய் விலை உயர்ந்து 2,92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் விலை உயர்ந்து 292 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து விலை உயர்ந்து வரும் தங்கம், வெள்ளி விலையால் சாமானிய மக்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திரம் அடைந்தது முதல் 78 ஆண்டுகளாக டெல்லி சவுத் பிளாக்கில் இயங்கி வந்த பிரதமர் அலுவலகம் முதன்முறையாக சேவா தீர்த் என்ற புதிய வளாகத்திற்கு மாற்றப்படுகிறது. புதிய நாடாளுமன்றத்தை தொடர்ந்து நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வளாகம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. பழைய அலுவலக கட்டடங்கள் இனி அருங்காட்சியகங்களாக மாற்றப்படும். ஜனவரி 27க்குள் அனைத்து பிரிவுகளும் முழுமையாக இங்கு மாற்றப்பட உள்ளன. கர்நாடகா வந்த ராகுல் காந்தியை அம்மாநில துணை முதல்வர் DK சிவக்குமார் தனியாக சந்தித்து உரையாடினார். மைசூருவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை DK சிவக்குமார் சந்தித்தார். ஹெலிபேட் தளத்தில் இருவரும் நீண்ட நேரம் ஆலோசனை மேற்கொண்டனர். முதல்வர் பதவி விவகாரத்தில் சித்தராமையா, DK சிவக்குமார் இடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழலில் இச்சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வரும் மே மாதம் முடிவடைய உள்ள தனது மாநிலங்களவை MP பதவிக்கு மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் அறிவித்துள்ளார். சமீபத்தில் RSS அமைப்பின் ஒழுக்கத்தை பாராட்டி அவர் பேசியது கட்சிக்குள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த முடிவின் மூலம் தான் பதவிக்காக ஆசைப்படுபவர் அல்ல என்பதையும், சமூக நீதி மற்றும் கட்சியின் அடிமட்ட வளர்ச்சிக்காக உழைக்க தயார் என்பதையும் அவர் நிரூபித்துள்ளதாக பேசப்படுகிறது. தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்கும் திக் விஜய் சிங் இனிவரும் காலங்களில் மத்திய பிரதேசம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் கட்சியின் பூத் மட்டத்திலான கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் முழுமையாக ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள மசூதிகள் மற்றும் அவற்றை நிர்வகிப்பவர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்க காவல்துறை எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மசூதிகளின் நிதி ஆதாரங்கள் மற்றும் இமாம்கள் உள்ளிட்ட பணியாளர்களின் ஆதார், வங்கி விவரங்கள், செல்போன், IMEI எண்கள் போன்ற மிக தனிப்பட்ட தகவல்களை காவல்துறை சேகரித்துள்ளது. மசூதிகளின் மதப்பிரிவு மற்றும் கட்டுமான செலவுகளை காவல்துறை பட்டியலிடுவது மத சுதந்திரத்தில் தலையிடும் செயல் என்று அரசியல் தலைவர்கள் மற்றும் மத அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் இது இஸ்லாமிய சமூகத்தினரிடையே தேவையற்ற அச்சத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் உருவாக்கும் என்றும் கூறியுள்ளன.